தென்றலின் கீதமும் உன் புகழ் பாடுதம்மா மூங்கிலின் நாதமும் தென்றலின் கீதமும் உன் புகழ் பாடுதம்மா உன் புகழ் பாடுதம்மா உன்னை எங்கெங்கு காணினும் சக்தி என்றே உண்மை தத்துவம் பேசுதம்மா தத்துவம் பேசுதம்மா மூங்கிலின் நாதமும் தென்றலின் கீதமும் உன் புகழ் பாடுதம்மா
कर्पूरनीराञ्जने ॐ सदाशिवाय नमः ॐ नवयोगिनीभ्यो नमः नक्षत्रसूर्याभादे नक्षत्रतारकम् नेमाविद्यनाभान्ति प्रभयमग्निः तमेव भाङ्गानवादि धर्मम् सत्यभागा धर्ममिदं विभाजे धर्मध्याप्ते वत्यजित्ते भागे सर्वं जयते कर्पूरनीराञ्जन ज्योतिः पद्मपात्रे निरीक्षणाय ॐ चण्डाय नमः ॐ दत्तये नमः
गणादि तीर्थांत पंचविंशति दिन महापुरुषव कल्याण देवार्थम महाउत्सवहारं पाद त्रयोविंशति दिन भागत्काल वसंतमंडल विवेक अलंकार विविधालीलायां उत्तमार्य अंबिका देवी पादारविंदतयोः अष्टोत्तर सदनामार्जनं जरिष्यामः। ओम उत्तमार्य अंबिकायाः पादयोः पात्रं जवर्मजामि शिरसि अर्घ्यं जवर्मजामि मुखे आचमनीयं जवर्मजामि अनन्तरं पुष्पैरञ्जलिमापूर्णं ध्यायेत्। ओम पवान् भजावाहन् पशुमान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति अग्निर्वा अपामायतनं यः अग्निरायतनं वेद आपो वा अग्निरायतनं य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति तद्गणेशाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो प्रचोदयात् तन्महेशाय विद्महे वाग्विशुद्धाय धीमहि शिवप्रचोदयात् षडाननाय विद्महे शक्तिहस्ताय धीमहि ओम दंडहस्ताय धीमहि अंजलिधृताय धीमहि तन्नच्छन्ति प्रचोदयात् ओम सिंहध्वजाय विद्महे कुलहस्ताय धीमहि तन्नो मारि प्रचोदयात् खटिकिवोम सप्तसागर सप्तकोट्कम वसन्तमण्डप पूजा मध्ये वेदोक्तमन्त्र कुसुमाञ्जलिः।
ஐகிரி நந்தினி நந்திதமே அகிலாண்ட ஒரு பிரமாண்ட நாயகி மகன் திரிபுர சுந்தரி பாத்தலை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை அமைத்துக் கொள்ள 108 அடி உயரமான ராஜகோபுரத்தை நிர்மாணித்துக் கொள்ள பிறந்தவை எம்பிராட்டி அருள்பாலிக்கின்ற திருத்தலம் பஞ்சமுக விநாயக பெருமானம், அதனைத் தொடர்ந்து முத்துமீனாட்சி சமேத சோமசுந்தரீஸ்வர பெருமானம், அகிலாண்ட ஒரு பிரமாண்ட நாயகி மகன் திரிபுரா சுந்தரி மாத்தலை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையும் வள்ளி தேவையான விநாயகர் பெருமானுடைய புறத்தாடை போது
அண்ணே வரும். பாத கமலங்களை தரிசித்துக் கொண்டு அகிலங்கள் ஆளுகின்ற
நாயகனாம் அந்த சிவனின் திருப்பாதங்கள் சமர்ப்பித்துக் கொண்டு எல்லாம் வல்ல சிவன் ஜீவியினூடாக மீண்டும் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். அருள்தரும் ஆலயங்கள் பலவற்றோடு நாங்கள் சங்கமித்திருக்கின்றோம். நீர்களோடு இன்றைய தினம் நாங்கள் பன்னகமம் என்னும் மாத்தளை மாநகரின் கண்ணே எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தினுடைய மாசி மகோற்சவ விஞ்ஞானம் 2015 ஆண்டோடு சங்கமித்திருக்கின்றோம் உங்களோடு. சென்ற வருடமும் இந்த திருத்தலத்தில் நடைபெற்ற ரதோற்சவ நிகழ்வுகளை நேரடியாக நாங்கள் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். இம்முறையும் அம்பாளுடைய தாயினுடைய அருட்கடாட்சம் கிடைத்திருக்கின்றது. அற்புதங்கள் தரும் நாயகிக்கு இலங்காபுரியின் மத்திய ஸ்தானத்தில் சைவமும் தமிழும் தலைத்தோங்கி நிற்கும் மாத்தளை மாநகர பன்னகம் பதியில் உருவத் திருமேனி கொண்டு திவ்ய சிம்மாசனத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பாளுக்கு நிகழும் மங்களகரமான வருஷம் கொடியேற்ற உற்சவம் 27ஆம் நாள் 10/2/2015 செவ்வாய்க்கிழமை காலை 7 மணிக்கு கொடியேற்ற உற்சவம் 11 மணி அளவிலே நடைபெற்று தொடர்ந்தும் பூஜைகள் கிரியைகள் பெருமாட்டிக்கு நடைபெற்று இன்றைய தினம் 4/3/2015 காலை 7:30 மணி அளவிலே வசந்த மண்டபத்திலே அம்பாளுக்கு விசேட பூஜைகள் அர்ச்சனைகள் யாவும் நடைபெற்று அம்பாள் பஞ்சரத பவனியாக உள்வீதி வலம் வந்து வெளிவீதியிலே ஆரோகணிக்க இருக்கின்ற அற்புதமான அந்த காட்சியை அன்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேர்த்தினத்தன்று இன்றைய தினம் ஸ்ரீ பஞ்சமுக விநாயகர் முன்னிலையிலே வர ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக சண்முக கடவுளாம் தந்தைக்கே உபதேசம் செய்த சுவாமிநாதன் அடுத்ததாக வர ஸ்ரீ சிவனம்பாள் வர ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஸ்ரீ சண்டேஸ்வரி ஆகிய மூர்த்திகள் சர்வலங்கார பூஷிதைகளாக ஆதி விசித்திர வினோதமான பஞ்சரதங்களில் ஆரோகணிக்க இருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்க இருக்கின்றோம். உலகத் தமிழர்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அற்புதமான அருள் கொஞ்சும் எங்கள் மாத்தளை மாநகரில் இருக்கின்ற அற்புத நாயகியாம் எங்கள் மாத்தளை முத்துமாரி அம்பாள் தமிழர் தாம் விடிவு தர எழுந்தருளி வருகிறாள். கற்பூர நாயகியாக கனகவல்லியாக. ஆமாம், இப்போது அந்த வாயிற்காவலருடைய அந்த மாலை அம்பாளுக்கு அணிவிக்கப்படுகின்ற அற்புதமான அந்த காட்சியை பார்க்கிறோம். உண்மையிலே ரோஜா மலர்களான அந்த மாலை அம்பாளுடைய கழுத்திலே தொங்குவதற்காக, அம்பாளுடைய ஆரணத்தோடு சேர்ந்து தொங்குவதற்காக அங்கே புகழ் மாலை போல அந்த மலர் மாலை அம்பாளுடைய அந்த தோளிலே தொங்க விடுவதற்காக அங்கே அந்த அயத்த ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். உண்மையிலே எழில் கொஞ்சம் மாத்தளை நகரை பார்க்கும்போது இன்று எங்கு பார்த்தாலும் விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. உண்மையிலே கற்பக நாயகி எழுந்தருளி இருக்கின்ற இடமே ஒரு தனித்துவமான இடமாக இருக்கிறது என்பர்களே. உண்மையில் மாத்தளை நகரிலே மாசி மகமென்றால் ஒரு பெரும் திருவிழாவல்லவா. பல அடியவர்கள் பல பாகங்களிலிருந்தும், ஏன் இலங்கை வாழ் மக்கள் அல்ல, உலகத்திலே இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் கூட இந்த திருவிழாவிலே இந்த ரத உற்சவ நிகழ்விலே கலந்து கொள்வார்கள். அற்புத நாயகியாம் எழில் கொஞ்சம் எங்கள் மாத்தளை மாநகரில் அற்புதம் தர வந்தருளிய நாயகியாம் எங்கள் முத்துமாரி தாயே, நல்லருள் பொழிந்திட வருக, நானிலம் சிறந்திட வருக, மக்கள் துயர் தீர்த்திட வருக, பட்டினி துயர் தீர்த்திட வருக, பாரெல்லாம் உன் புகழ் ஓங்க வேண்டும் அல்லவா. மலையகம் தன்னில் இருந்து மாசுரா வாழ்வு தர எழுந்தருளிய தாயே வருக என அடியவர்கள் அன்னியை கையேந்தி வேண்டுகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் இன்றைக்கு மாத்தளை மாநகரிலே பார்க்கிறோம். இன்றைக்கு மாத்தளை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் அடியவர் கூட்டம் அன்னையினுடைய திருத்தலத்தை நோக்கி படையெடுத்த வண்ணம் இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு மாத்தளை நகரே ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. குறிப்பாக மலையகமே என்று விழாக்கோலம் பூண்டிருக்கின்றது. இன மத பேதமின்றி எல்லோரும் இந்த பெருமாட்டியை வழிபட வந்திருப்பதையிட்டு நாம் எல்லோரும் பெருமிதம் அடைகிறோம், புலாங்கிதம் அடைகிறோம். இன்றைக்கு மாத்தளை நகரினுடைய தனித்துவத்தை பறைசாற்றுவதாக இந்த தேர்திருவிழா இருக்கிறது அல்லவா. அரோகரா, எல்லாம் வல்ல கைலைமலை வாசன் வாசுகிக்கு அரோகரா. வாசுகியாக கைலைமலை நாதனோடு இருக்கும் அம்பாள் உடுக்கேந்திய நாயகியாக உலகத்த தமிழரின் விடிவு தர அன்னை எழுந்தருளி வருகிறாள் அல்லவா. அன்னையின் அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். ஆமாம்,
அன்னையினுடைய ஆரணத்தை பார்க்கிறோம். காஞ்சிபுர பட்டுடுத்து அம்மா கலகலனல்லவா வர இருக்கிறாள். வெளிவீதி உலா வந்து அடியவர்க்கு அருள் செய்யவல்லவா இருக்கிறாள். ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அழிப்பதற்காக பூலோக நாயகி புவனேஸ்வரி எழுந்தருளி வருகிறாள் அல்லவா. எங்கள் குலங்காக்கும் திவ்ய நாயகியே வருக, எங்கள் குலங்காக்கும் எங்கள் திவ்ய நாயகியே வருகவென அடியவர்கள் பறைசாற்றுகிறார்கள் அல்லவா. ஆமாம், நாதகான இசை முழங்க அன்னை எழுந்தருளி வருகிறாள் அல்லவா. இசையால் வசமாக இதயம் எது அந்த இறைவனை இசை வடிவான என்பதற்கெனக்கு ஆமாம் பஞ்சாலாதி தீபம் காட்டப்படுகிறது. கற்பூர தீபத்திலே கனகவல்லியை காண முடியும் அல்லவா. கற்பூர ஒளியிலே காட்சி தரும் திரிபுர சுந்தரி அல்லவா அம்மா. அம்மாவை பாருங்கள், அம்மாவின் எழிற்கோலத்தோடு அம்மா என்னும் சொற்ப நிறத்திலே அந்த கோபுர வாசலிலே வருக தந்து வெளிவீதி விளம்பர இருக்கிறாள். ஆமாம், அன்னநடை மடவாள் அல்லவா. உமையாக எழுந்தருளி வருகிறாள் அல்லவா. சிவனோடு இடப்பாக அமர்ந்த இடபவாகினி அல்லவா வருகிறாள். பாருங்கள், அம்மாவிற்கு சிம்மாசனமாக சிங்க சிம்மாசனத்திலே வருகிறாள். சிங்காவாகினியாக இருக்கின்ற அம்மா இந்த சிங்கவாகினியாக சிம்மாசன நாயினியாக வருகிறாள். நாயகியே வருக, நாராயணியே வருக, நளின பஞ்ச சாயகியே வருக, சாம்பவியே வருக, சாதுநச்சு வாயகியே வருக, மாலினியே வருக, சூலினியே வருக என்று அடியவர்கள் எல்லாம் போற்றுகிறார்கள் அல்லவா. காளிதாசனுக்கு அருள் செய்த நாயகி அல்லவா, மூடனுக்கு அருள் செய்த மூகாம்பிகை அல்லவா. எத்தனை எத்தனை அவதாரம் எடுத்து இந்த புண்ணிய பூமியை ஆளுகின்ற புருஷோத்தமன் தங்கையாக வருகிறாள் அல்லவா. பாற்கடலில் பாம்படையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமன் தங்கை அல்லவா வருகிறாள். அபிராமியாக வருகிறாள், அகிலாண்ட நாயகியாக வருகிறாள், பிரமாண்ட ரூபினியாக வருகிறாள். மாத்தளை தனிலே மாத்தளை முத்துமாரியாக அன்னை எழுந்தருளி வருகிறாள். காஞ்சியிலே காமாட்சியாகவும் மதுரையிலே மீனாட்சியாகவும் நைனையிலே நாகபூஷணியாகவும் எழுந்தருளி இருக்கிற அம்மா எழுந்தருளி வருகிறாள். எங்கள் மாத்தளையிலே முத்துமாரியாக முத்தழகு நாயகி வருகிறாள். ஆமாம், மகன் வித்தக விநாயகன் முன்னிலையிலே வருகிறான். பாருங்கள், பிரச்சந்திரனுக்கே நர்த்தனமாடி காட்டிய நர்த்தன நாயகன் அல்லவா. பாரதத்தை வியாசர் சொல்ல தந்தத்தால் எழுதியொடுத்த நாயகன் அல்லவா, தந்தத்தால் எழுதி முடித்த நாயகன் அல்லவா. பாரத போர்க்கே அடியத்தி வாரம் கொடுத்த நாயகன் வருகிறான். ஆமாம், அத்திமுகன் வருகிறான், ஆனைமுகன் வருகிறான். ஆமாம், ஐங்கரத்தோன் வருகிறான். நம்பிக்கை கொண்டு தும்பிக்கையானிடம் வரங்கேளுங்கள். ஆமாம், பஞ்சமுக நாயகனாக மலர் மாலை அணிந்த நாயகன் பட்டுப்பீதாம்பர நாயகனாக வர அடுத்ததாக தந்தைக்கே உபசேதம் செய்த சுவாமிநாதன் வருகிறான். பாருங்கள், 6 முகத்தோடு வருகிறான். வள்ளி தெய்வானை சமேதராக வருகிறான். வேல்கொண்டு வருகிறான். வினை தீர்க்க வருகிறான். அடுத்ததாக அன்னையினுடைய அந்த காட்சியை பார்க்கிறோம். சிவனம்பனாக வருகிறார்கள். அம்பாள் சமேதராக வருகிறார். கைலைமலை வாசனோடு வருகிறாள். கைலைமலை வாசனோடு அன்னை எழுந்தருளி வருகிறாள். ஆமாம், அற்புதமாக மணவாள கோலத்தில் அன்னை எழுந்தருளி வருகிறாள். ஆமாம், அடுத்ததாக உலகமாள வந்த அந்த காத்தவராயனுக்கே தந்தை தாய் சொல் தட்டிய அந்த காத்தவராயனை கழுமலத்தில் ஏற்றிய தாய் அல்லவா. அற்புதமாக வருகிறாள். பாருங்கள், சிம்ம வாகனத்தில் அல்லவா அந்தன சிவாச்சாரியார் அருகே அமர்ந்திருக்க அன்னை எழுந்தருளி வருகிறாள். எல்லாம் வல்ல முத்துமாரி அம்பாளுக்கு அரோகரா, எல்லாம் வல்ல முத்துமாரி அம்பாளுக்கு அரோகரா, கைலாச வாகினிக்கு அரோகரா, எல்லாம் வல்ல எங்கள் மாத்தளை நகர் ஆளுகின்ற நாயகிக்கு அரோகரா. ஆமாம், அம்மா கம்பீரமாக வருகிறாள். வாளை இடுக்கில் ஏந்திய நாயகி திரிசூல நாயகியாக வருகிறாள். திரிபுர சுந்தரியாக வருகிறாள். கருங்கூந்தல் அழகியாக வருகிறாள். காஞ்சிபுர பட்டுடுத்தல்லவா அம்மா வருகிறாள். அம்மாவின் வரவை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம் அல்லவா. அந்த அளவுக்கு அம்மாவினுடைய அற்புதம் இருக்கிறது. அற்புதமாக மாத்தளை மாநகரில் அருளாட்சி வருகின்ற மாத்தளை முத்துமாரி அம்பாளுடைய ரத உற்சவ பவனி கோலாகலமாக வருஷத்தில் 2015ஆம் ஆண்டு கோலாகலமாக நடைபெறுகின்ற இத்தருணத்தில் பஞ்சமுக நாயகனாக பார்வோற்றுகின்ற விக்கினகன்கள் தீர்க்கின்ற விநாயக பெருமான் முன்னிலையிலே வருவதை பார்க்கிறோம். ஆமாம், நர்த்தன நாயகன் நடனமாடி வருகின்ற அற்புதமான கௌலத்தோடு அடுத்ததாக இரு மகன்களும் அன்னையை புடைசூழ வருகிறார்கள். ஆமாம், அற்புதமாக முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக வர அந்த கோலத்தை பார்க்கிறோம். எழில் கொஞ்சம் மாத்தளை நகரில் கால்தடம் பதிக்க என்ன புண்ணியம் செய்தன மனங்கள். ஆமாம், 50வது ஆண்டு நிறைவினை அம்பாள் இந்த திருத்தலம் கொள்ளுகிறதல்லவா. இன்று பொன்விழா காணுகிறாள் ரத உற்சவத்திலே அன்னை முத்துமாரி. அற்புதமாக ஆமாம், அடியவர்கள் தோளிலே
தொண்டர்களின் தோளிலே அந்த ஐவரும் சூழ்ந்து வருகிறார்கள் அல்லவா? ஐவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆமாம், கோடான கோடி அடியவர் குறை தீர்க்கின்ற திரிபுர சுந்தரியினுடைய அற்புதமான இந்த மாசிமக ரதோற்சவ பெருவிழா 2015ஆம் ஆண்டு இன்று பலரும் போற்றுகின்ற பொன்விழாவாக அன்னையினுடைய விழா இருக்கிறது. ஆமாம், அற்புதமாக இன்று மாத்தளை மண் கோலாகலமாக இருக்கிறது. புலாங்கிதம் அடைகிறோம். ஆமாம், சிம்மவாகினி எழுந்தருளி வருகிறாள். மலர்களுள் எல்லாம் அரசனாக விளங்குகின்ற தாமரை மலர்கள் அன்னைக்கு பூமாரி ஒளிய அன்னை எழுந்தருளி வருகிறாள். சிம்மவாகினி வருகிறாள். ஆமாம், வித்தக விநாயகன் தேரிலே ஆரோகணிக்கின்ற அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். பிரம்மன் தேரோட்டியாக அமர்ந்திருக்க அற்புதமாக 1965ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு 2015ஆம் ஆண்டு பஞ்சரத பவனி 50 ஆண்டுகள் நிறைவினை காணுகிறது. உண்மையிலே 50 ஆண்டுகள் பஞ்சரதத்திலே அம்பாள் பவனி வருகிறாள் என்று சொன்னால் அம்பாளுடைய தனித்துவத்தை சொல்லவும் வேண்டுமா? அருள் தரும் ஆனந்த ஜோதியாக எழுந்தருளி இருக்கின்ற கற்பூர நாயகியினுடைய அந்த விழாவிலே முதலாவதாக வித்தக விநாயகன் தேரிலே ஆரோகணித்து அமர்ந்திருக்க, அடுத்ததாக தேவ சேனாதிபதியாக விளங்குகின்ற வெற்றிவேலை கையெடுத்த ஞானவேல் தாயிடமிருந்து பெற்ற அந்த முருகக் கடவுள் வள்ளி தெய்வானை சமேதராக பல வர்ண மாலைகள் அணிந்து பட்டு பீதாம்பர நாயகனாக இப்போது இரண்டாவது தேரிலே முருகப்பெருமான் ஆறுமுக கடவுளாக வெற்றிவேல் கையேந்திய நாயகனாக சேவற் கொடியோனாக தேரிலே ஆரோகணிக்கிறார். எல்லாம் வல்ல அந்த சுப்பிரமணிய சுவாமியை நாம் எல்லோரும் பணிவோம். உண்மையிலே ஔவைக்கு அருள் செய்த நாயகன் கச்சியப்பரை மெச்சிய முருகன் அல்லவா? அற்புதமாக அவன் எழிற்கோலத்தை பாருங்கள். 6 முகத்தோடு முருகப்பெருமான் காட்சி கொடுக்கிறான். 6 முகத்தில் ஒரு முகத்தால் பார்த்து விடுவான் அல்லவா? கவலைகள் தீர்க்கின்ற நாயகனாக, பார்வோற்றும் வேந்தனாக, தேவாதி தேவர்களெல்லாம் தொழுதேத்துகின்ற நாயகன் அல்லவா? குழந்தை வடிவேலன் பழனியிலே பாலமுருகனாக எழுந்தருளிய முருகன் அற்புதமாக ஏறுகிறான். தேரிலே ஆரோகணிக்கிறான். பாருங்கள், எழில் கொஞ்சம் மாத்தளையில் அற்புதமாக கந்தவடிவேலன் வள்ளிதேவானை இருவரோடும் புடைசூழ அமர்கிறான் தேரிலே. முருகா, விடிவு தர வேண்டும். உலகத் தமிழர் வாழ்வு சாந்தியும் சமாதானம் நினைத்திட வேண்டும். ஜீவராசிகள் அற்புத நாயகி அபிராமி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அற்புதமாக மாத்தளை நாயகி தேரிலே ஆரோகணிக்க எழுந்தருளி இருக்கின்றாள். ஆமாம், அம்மாவின் ரதத்தினை பார்க்கின்ற போது தேசி கனிகள் அலங்கரித்து இருக்கிறது. உண்மையிலே சனசமுத்திரமாக எங்கு பார்த்தாலும் சைவ சமய பாரம்பரிய அணி கலன்களோடும் அதற்குரிய சம்பிரதாய பூர்வமான கைங்கரியங்களை அடியவர்கள் செய்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான காட்சியை மாத்தளை மாநகரில் பார்க்கின்றோம். பவளராணி அற்புதமாக ரதத்திலே ஆரோகணிக்க இருக்கின்றாள். தேவாதி தேவர்கள் தொழுதேத்துகின்ற முக்கண்ணி அகிலலோக அகிலாண்ட பிரம்மாண்ட சுரூப நாயகி, தேவாதி தேவர்களை சிறைமீட்ட நாயகி, எங்கள் ஆதிபராசக்தி ஆதி நாயகியாய் தோன்றிய அம்மா தேரிலே ஆரோகணிக்க இருக்கிறாள். முடிசூடிய மன்னர் முதல் பாமர மக்கள் வழிபட்ட நாயகி அற்புதமாக எங்கள் மாத்தளை நகரிலே தேரிலே ஆரோகணிக்க இருக்கின்றாள். 1965ஆம் ஆண்டு தொடக்கம் 2015ஆம் ஆண்டு வரை 50 ஆண்டுகள் பஞ்சரதத்திலே பவனி வந்த பவள நாயகி பொன்விழா காணுகிறாள். பொன்தேரிலே அன்னை வருகிறாள் அல்லவா? பூமாதேவி
புடைசூழ பூதகணநாதர் இசைத்து பெற கிங்கிலியர் பாடி பெற திக்கட்டும் பரவும் வேத பிராமணர்கள் மந்திர கீர்த்தனம் முழங்க வேதாந்த நாயகிக்கு பறை முழங்க சேந்தொழிக்கும் உடுக்கொலியும் முழங்க பம்பை ஒளி முழங்க பார்வோற்றும் வேத நாயகி எழுந்தருளி வருகிறாள். எத்தனை மலர் மாலைகள் அன்னையின் ஆரணத்தில் தொங்குகிறது பாருங்கள். ஆரண நாயகியாக கருங்கூந்தல் செம்பவள நாயகியாக காஞ்சிபுர பட்டுடுத்து மாத்தளை அருளாட்சி செய்கின்ற அந்த மாத்தளை அரசி எழுந்தருளி வருகிறாள். அம்மா வருகிறாள். செம்பவள அந்த கம்பளம் விரித்து அன்னை தேரிலே ஆரோகணிப்பதற்காக அங்கே தொண்டர்கள் மும்முரமாக ஈடுபடுகின்ற அந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறோம். ஆனந்த களிப்பில் தம்மை மறந்து ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள், தொழுதேத்துகிறார்கள். கண்ணீர் ததும்பி விதும்பி அன்னையை வேண்டும் அடியவர்களை பார்க்கிறோம். அம்மா அம்மா என்று அபயகுரல் கொடுத்தால் அன்னை இறங்கி வருபவள் அல்லவா. மாத்தளை மாநகரில் ஆளுகின்ற அருளாட்சி புரிகின்ற அன்னை முத்துமாரி, அன்னை முத்துமாரி, எங்கள் முத்துமாரி, அழகு முத்துமாரி, எங்கள் செம்பவள வாயழகி, மூக்கு மின்னி குத்திய முத்தழகு நாயகி அல்லவா. முறைசாரா அடியவர்கள் இனமத வேதமின்றி எல்லோரும் சமத்துவத்துடன் வழிபடுகின்ற திரிபுர சுந்தரி அல்லவா. மலையகம் எல்லாம் ஆளுகின்ற மலைமகள் கிளைமகள் அலைமகள் அல்லவா. நவ நாயகியாய் அன்னை இன்று எழுந்தருளி வருகிறாள். பாருங்கள், ரோஜாமலர் அன்னையின் மேனியை அலங்கரித்திருக்கிறதல்லவா. எத்தனை மலர்கள் அன்னையின் அந்த மேனியை அலங்கரித்திருக்கிறது. செம்பவள சிவப்பு காஞ்சிபுர பட்டுடுத்து கருங்கூந்தல் அழகி எழுந்தருளி இருக்கிறாள். அடியவர்களை பாருங்கள். கற்பூரச் சட்டி ஏந்துகின்ற அடியவர்கள் ஒருபுறம், ஆரோகணிக்கின்ற அடியவர்கள் மறுபுறம், ஆனந்தத்தில் ஆடுகின்ற அன்பர்கள் மறுபுறம். ஆமாம், அற்புத நாயகியின் மலைச்சாரல் மத்தியில் அன்னை எழுந்தருளி இருக்கிறாள். முல்லை மலர் சூழ்ந்த பகுதியில் அன்னை எழுந்தருளி இருக்கிறாள். அம்மா எழுந்தருளி இருக்கிறாள். அபிராமி பவானி தேவர்கள் தொழுகின்ற திரிபுர சுந்தரி, தக்கனின் யாகத்தில் தாட்சாயினியாய் அவதரித்த நாயகி, இமிவான் பெற்ற எங்கள் குலக்கொழுந்து நாயகி இன்று ரதத்திலே ஏறுகிறாள். எங்கு ஏறுகிறாள்? மலையகத்தில் மாத்தளையில் ஏறுகிறாள் அல்லவா. பாருங்கள், அன்னை தேரிலே ஆரோகணிக்க போகிறாள். ஆமாம், தாமரை மலர்கள் அன்னைக்கு வழியனுப்ப, தாமரை மலர்கள் புமாலை பொழிய அன்னை அந்த சிவத்த கம்பளத்து நூடாக அன்னை அன்னநடை மடவாளாக திருத்தேரிலே ஏறுவதற்கு படியிலே அந்தன சிவாச்சியாரியாருக்கு அடுத்தபடியாக அன்னை எழுந்தருளி சென்று கொண்டிருக்கிறாள். அன்னை ஆமாம், உலகளந்த நாயகி அம்மா பவானி, எங்கே உன் அருள் என்று அடியவர்கள் கேட்கிறார்கள். அம்மாவின் காதில் விழுகிறதல்லவா, அம்மாவின் திருத்தாட்செவி திறக்கிறதல்லவா. அற்புத நாயகியை பாருங்கள். அமுதசீர் உருவாக மகளாத சுகவாணி அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறாள். பாருங்கள், அற்புத நாயகி. சாரண மாலை சூட விண்ணவரும் மன்னவரும் ஏற்றுகின்ற நாயகி. நாதகான இசை வித்துவான்களுடைய இசை முழங்க, வேத்தொழியும் மந்திர ஒளியும் சேர்ந்து முழங்க, அற்புத நாயகியாக அந்த சிவத்த கம்பள பட்டினூடாக அன்னை திருத்தேரிலே ஆரோகணிப்பதற்காக திரு முடியை நோக்கி ஆரோகணித்து கொண்டிருக்கிறாள். அற்புதமாக அன்னநடை நாயகியாக அன்னை பவள ராணியாக அங்கே தேரிலே ஆரோகணிப்பதற்காக செல்லுகிறாள். அடியவரை காப்பதற்காக, அழித்தல் தொழிலை செய்வதற்காக, அம்மா தேரிலே ஆரோகணிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்ற அந்த அற்புதமான கோலத்தை பார்க்கிறோம். ஆமாம், அற்புத நாயகியாக அங்கே தேரை பார்க்கிறோம். அழகாக அக்கினி வடிவம் போன்ற ரதம் அற்புதமாக காட்சி கொடுக்கிறது. அந்த ரதம் அக்கினி போன்ற வடிவம் உடையது. மாத்தளை மாநகரில் அருளாட்சி புரிகின்ற மாத்தளை முத்துமாரி அம்பாள் தேரிலே ஆரோகணிக்கின்றாள். தொண்டர்கள் புடைசூழ தண்டாயுத பாணியாய் இருக்கின்ற வெற்றிவேலன் துணை இருக்க, வித்தக விநாயகன் துணை இருக்க, சண்டேஸ்வரி துணை இருக்க, அம்மா தேரிலே ஆரோகணிக்கிறாள். அந்த தேரே இயற்கையினால் கமுகு, பேம்பு, தேசி என்று பல இயற்கை வளங்கள் சூழ்ந்த அந்த பகுதியால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தேரிகள் அற்புதமாக அன்னை ஆரோகணித்திருக்கின்றாள்.
ஆலய பொருட்களிலேயே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. மரணத்தோடும் மாசி மத மகோத்சவத்தை சிறப்பிக்கின்ற வகையிலே இவர்களுடைய நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளதற்கும் இப்போது கூட இங்கே பொருட்களிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து இங்கே அசைந்து வர பாவையர்கள் வடம் பிடிக்க மஞ்சித்தவள் மாத்தளையில் மாசி மகம் சிறந்திடுதி. பஞ்சரதம் அசைந்து வர பாவையர்கள் வடம் பிடிக்க மஞ்சித்தவள் மாத்தளையில் மாசி மகம் சிறந்திடுதி. மாசி மகத்தேரோட மாரியம்மன் அருள் புரிய சக்தியை துதிக்கின்றோம் சங்கரியே அருள் புரிவாய். மாசி மகத்தேரோட மாரியம்மன் அருள் புரிய சக்தியை துதிக்கின்றோம் சங்கரியே அருள் புரிவாய். பஞ்சரதம் அசைந்து வர பாவையர்கள் வடம் பிடிக்க மஞ்சுத்தவள் மாத்தளையில் மாசி மகம் சிறந்திடுதி. பஞ்சரதம் அசைந்து வர பாவையர்கள் வடம் பிடிக்க மஞ்சுத்தவள் மாத்தளையில் மாசி மகம் சிறந்திடுதி. கரகத்தில் எழுந்தருளி காப்பவளை மாறி புவனத்தில் நாம் வாழ போற்றியே பணிந்தோ. கரகத்தில் எழுந்தருளி காப்பவளை மாறி புவனத்தில் நாம் வாழ போற்றியே பணிந்தோ. காசினி எங்கும் கோயில் கொண்ட மாறி மாத்தலையில் தேரேறி அருள்மலை பொழிவா. குடிக்கிசை ஓசையில் உண்ணாமம் துலங்க இரு கண் போக்கிடவே எழுந்தருள் புரிவா. பஞ்சரதம் அசைந்து வர பவையர்கள் வடம் பிடிக்க வஞ்சித்தவள் மாத்தலையில் மாசி மகம் சிறந்திடுதே. பஞ்சரதம் அசைந்து வர பவையர்கள் வடம் பிடிக்க வஞ்சித்தவள் மாத்தலையில் மாசி மகம் சிறந்திடுதே. கரகத்தில் எழுந்தருளி காப்பவளை மாறி புவனத்தில் நாம் வாழ போற்றியே பணிந்தோ. கரகத்தில் எழுந்தருளி காப்பவளை மாறி புவனத்தில் நாம் வாழ போற்றியே பணிந்தோ. காசினி எங்கும் கோயில் கொண்ட மாறி மாத்தலையில் தேரேறி அருள்மலை பொழிவா. குடிக்கிசை ஓசையில் உண்ணாமம் துலங்க இரு கண் போக்கிடவே எழுந்தருள் புரிவா. கஜமுகன் முன்னே வர ஆறுமுகன் தொடர்ந்து வர சிவனம்பாள் ஆடி வர அன்னையே நீ அருள் புரிவாய்.
கஜமுகன் முன்னே வர ஆறுமுகன் தொடர்ந்து வர சிவனம்பாள் ஆடி வர அன்னையே நீ அருள் புரிவாய் மாசி மகத்தேரோட மாரியம்மன் அருள் புரிய சக்தியை துதிக்கின்றோம் சங்கரியே அருள் புரிவாய் மாசி மகத்தேரோட மாரியம்மன் அருள் புரிய சக்தியை துதிக்கின்றோம் சங்கரியே அருள் புரிவாய் பஞ்சரதம் அசைந்து வர பவையர்கள் வடம் பிடிக்க வஞ்சித்தவள் மாத்தரையில் மதிமகம் பிறந்திடுதே பஞ்சரதம் அசைந்து வர பவையர்கள் வடம் பிடிக்க வஞ்சித்தவள் மாத்தலையில் மதிமகம் பிறந்திடுதே வரவிருப்பதால் தயவு செய்து விநாயகரை சற்று முன்னுக்கு எடுத்து செல்லுமாறு கற்றுக்கொள்வோம். விநாயகர் பொறுப்பை மலரையும் சிறப்புகள் மலரையும் பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வோம். பல்வேறு பகுவகையான நிகழ்வுகளை நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்து இங்கே இந்த மகோத்சவத்தை சிறப்பிப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, காஞ்சிகாம கோவில் பீடத்தின் ஆஸ்தான வித்வான், அது மாத்திரமல்ல திருப்புகழ் செல்வர் மதிப்புக்குரிய பேராசிரியர் அலந்தராமன் அவர்கள் இங்கே எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகிறது. மிகச் சிறப்பாக அவர்கள் பஜனை பக்தி பரவசமூட்டும் பஜனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன இதற்கு சிறப்பு என்னவென்றால், எல்லோரும் அம்பிகையினுடைய புகழ் பாட வேண்டும். மரம்பரோடு பெரும் புகழை பாடி பணிதளந்து பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள் என்று சொல்வது போல நீங்கள் வருவதற்கு உச்சரிக்க வேண்டும், பேச வேண்டும், பாட வேண்டும். நின்றும் கிடந்தும் இருந்தும் நலமாடிக்கொண்டு இருக்கின்ற அடியார்களே, நீங்கள் அத்துணை பேரும் அம்பையருடைய திருநாமங்களை உச்சரிக்க வேண்டும் என்ற நோக்கிலே இந்த மஜனை ஏற்பாடு செய்யக்கூடிய முனைவாயிலே அங்கே நோக்கிய பல தண்ணீர் பந்தல்களை நிர்வகிக்க மாசலை இந்து மகாசபை, மாசலை தாயிரா கல்லூரி தேசிய பாடசாலை இந்து மன்றம், மாசலை வீரகிரி சரி ஸ்தாபனம் மற்றும் தினக்குரல் ஸ்தாபனம், செல்ஃபினான்ஸ் ஸ்தாபனம் என பல்வேறு அன்புக்குரிய நெஞ்சங்கள் இங்கே பல்வேறு கோணங்களிலே சிந்தித்து உங்களுடைய இந்த சுட்டரிக்கும் வெயிலின் போது உங்களுக்கு தேவையான சகல விதமான குளிர்
තේරුණාතය තවත් සුබ මොහොතකින් සුළු වේලාවකින් දේවාල භූමියෙන් පිටතට වැඩම කරවීමට නියමිත වන් විය හැකි බැවින් ඔබගේ දරුවන් ඔබ ළඟම රඳවා තබා ගන්න. ஐம்பது ஆண்டுகள் ஒரு ஜோடிய நிலையிலே மங்களகரமான பொல்விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கஞ்சரத பவனியின் பொல்விழாவிலே இங்கு எங்களுடைய அழைப்பினை ஏற்று எங்களுடைய விஞ்ஞாபனத்தினை பார்க்கும் எல்லா மெய்யன்பர்களும் தாய்மார்களும் இப்பொழுது வளப்படுத்தவர்கள் இருக்கிறார்கள். பிரதான வேண்டிய வாகனங்கள் ஒருபுறம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆயிரக்கணக்கான அடியார்கள் எங்களுடைய இந்த மாசிமாக நிகழ்ச்சிக்கு போது வளர்ப்பிடித்த இந்த இடம் கனகசபை செல்வராஜா அவர்களுடைய கைவண்ணத்தில் 1993 ஆண்டிலே உருவானது. அதற்கு முன்னரும் தப்பித்துறை சிற்ப கலைஞருடைய ஏற்பாட்டிலே ஒரு சிறப்பான நிலம் நம்மிடம் இருந்த கனகசபை செல்வராஜா அவர்கள் இந்த அற்புதமான கம்பீரமான தோட்டத்திலே இங்கே நாம் காலக்கூடியதாக இருக்கிறது. காலம் காலமாக மின் விளக்குகளை பொறுத்துக் கொண்டிருப்பார்கள். எங்களுடைய கல்விமானங்களை தேர்தல் எஸ்பிஎஸ் தாமரத்தார் எப்போதும் இங்கே வருவதற்கு மின் விளக்குகளை பொறுத்திருக்கிறார்கள். எங்களுடைய இயக்குநர்கள்